ஆலூர் ஷானவாஸ் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தான் அவருடைய அடையாளம். ஆனால் அதை அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஜவாஹிர்லா தான் அவருக்கான இடத்தை தந்தவர். ஆனால் அவர் அங்கு வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் நடந்துக்கிட்ட முறைகள் வந்து சரியா இல்லை அப்படின்னா அவர் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இணைந்து சில காலம் வந்து ஊடக விவாதங்களில் அவர் வந்து பேசினது மூலமாக அவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செஞ்சார்னா, வெளிநாடுகள் எல்லாம் வசூல் பண்ணி தேர்தல் அரசியலுக்கு தயாரான படிப்படியாக விசிகா மூலமாக தலைவர் திருமாவளவன் மூலமாக அவர் கிடைத்த கான்டாக்டை வச்சு சிஎம்மோட அவருக்கு ஒரு நெருக்கம்லாம் ஏற்படுது, அமைச்சர்களோட நெருக்கம்லாம் வருதுன்னா நம்ம ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களையே ஒரு பொருட்டாக மதிக்க நேரடியாக திமுக காரரை போல நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில எந்த ஒரு ஒழுங்கான ஏதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான எந்த வேலையுமே முறையா செய்யாம வெறுமனே போட்டோ எடுக்கிறது, ஃபேஸ்புக்ல போடுறது, சோசியல் மீடியால போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, யூடியூப்ல தன்னைத்தானே புகழ்ந்து வீடியோ போடுறது, அதுக்கான ஆட்களை செட் பண்றது, இப்படிதான் செஞ்சாரே தவிர ஒரு முழுமையான சட்டமன்ற உறுப்பினராக அங்கு பணியாற்றவே இல்லைன்னா அந்த தொகுதி சார்ந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, மறுபடியும் இங்கே போட்டிட்டா தோத்து போயிடுங்கிற நிலைமை வருகிற போது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி வேணும்னு ஒரு திட்டம் போட்டாரு. அது வந்து ராயபுரத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அது நேரடியாக வந்து திருமாவளவன் மூலமாக வந்து வைக்க வேண்டிய கோரிக்கையை நமக்கு தான் சிஎம்லாம் நேரடியாக பழக்கமா இருக்காரு, இவரெல்லாம் பெரிய தலைவர்னு அவர்கிட்டயே போய் பேசிட்டாரு. அது சிக்கலுக்கு உள்ளானதுனால அவருக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டோம், அடுத்த கட்ட பதவிக்கு போகணும்னுட்டு வக்ஃபு வாரிய தலைவர் பொறுப்புக்கு வந்து ஆசைப்பட்டு ஆதவர்ஜுனா மூலமாக அந்த பொறுப்பை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு திருமாவளவன் பரிந்துரையின் மூலமாக அதை எப்படியாவது வாங்கணும்னு முயற்சிக்காரு. ஆதவர்ஜுனா அதை நிராகரிச்சார். இவர் வந்து பெரும்பாலும் சொன்னது வந்து விசிகாவில் அவர் இருக்கிறதோட ரொம்ப பெரும்பான்மையா அவர் வந்து திமுகவோட தான் ரொம்ப அட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து திமுகவுக்கு எதிராக எப்படி ஒரு வருவார்? திமுகவுக்கு எதிராக இல்ல, திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அதிருப்தியாளர்களை திரட்டி இவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே ஒரு கட்சி நடத்துறதுக்கு ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. அதனால அவர் வந்து முஸ்லீம் லீக் எம்எல்ஏ கூட வந்து அந்த அமைச்சர் பொறுப்பு கிடைக்காத 2 எம்எல்ஏக்கள் ஒருவர் இருக்கார்ல, அவரை வந்து அவர் அழைத்தாரு, சும்மா வந்து தனியாக கட்சி ஆரம்பிப்போம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்காக ஒரு கட்சியை நடத்துறதுக்கு ஒரு திட்டமிடுறாரு அப்படின்னு சில முக்கியமான நண்பர்களுடைய செய்தி. இந்தியன் முஸ்லீம் லீக் உடைக்க தான் அவர் பார்க்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை உடைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அது ஷானவாஸ் தான் அதற்கான முகமாக, அதுக்கான ஒரு பொதுச் செயலாளராக அவரை வந்து காட்டி அப்படி கட்சியை உடைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. திமுக பக்கம் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு திமுகவே வந்து எங்கு போவதுன்னு தெரியாம தனிமைப்படுத்தி கிடக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பக்கம் இழந்திருக்கிறார். திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்றதுக்கு பாஜகவை வைத்துக்கொண்டு ஏதாவது பயன்படுத்தி கொள்ள முடியுமா திமுகவுக்கு, அல்லது திமுகவே எப்படியாவது பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா? ஏன்னா 22 எம்பி வச்சிருக்காங்க. அதனால அவர்கள் அப்படி முயற்சி செய்வது என்பது இயல்பானது. அப்ப தாவேக அரசை வந்து கலைப்பதற்கோ அவர்களுடைய அதிகாரத்தை வந்து சீர்குலைப்பதற்கோ திமுகவிற்கு வந்து பாஜக பயன்படுமா? பயன்படாதா? நிச்சயமா பயன்படும். ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் போறோம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல ராஜகம்பீரன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். அரசியல் வட்டாரத்திலேயே விசிகா வந்து ஒரு தனி பார்வையை கொண்டிருக்கு. அந்த விசிகாவுக்குள்ள வந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு முதன்மை, ஏற்கனவே ஒரு குட்டி அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து திரும்ப அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முதன்மை செயலாளர் ஒரு பதவியை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ விசிகால இருந்து ஒரு புதுசாக ஒரு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு பொறுப்பேற்றிருக்காரு அமைச்சரா. ஆனால் இந்நாள் வர ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து அவங்கள நேர பார்த்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிறது வந்து விசிகாவினர் மத்தியிலையும் சரி மற்ற மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அடிப்படையில் வந்து ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு போராட்ட குணத்தோடு கூடிய டாக்குமெண்ட்ரிஸு, கட்டுரைகள், ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து வந்தவர். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தான் அவருடைய அடையாளம். ஆனால் அதை அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஜவாஹிர்லா தான் அவருக்கான இடத்தை தந்தவர். ஆனால் அவர் அங்கு வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் நடந்துக்கிட்ட முறைகள் வந்து சரியா இல்லை அப்படின்னா அவர் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த அமைப்புல இருந்து வெளியேற்றப்பட்டுட்டு அவர் என்ன செஞ்சார்னா, தமுமுகவுக்கு எதிரான சில கட்டுரைகளை எல்லாம் வந்து சமநிலை சமுதாயங்கிற பத்திரிகையில் அந்த இயக்கத்தை விமர்சனம் செய்து சில கட்டுரைகள்லாம் எழுதினார். அந்த அமைப்பில் இருக்கும்போதே பல பேரோட கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இணைந்து சில காலம் வந்து ஊடக விவாதங்களில் அவர் வந்து பேசினது மூலமாக அவருக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செஞ்சார்னா, வெளிநாடுகள் எல்லாம் வசூல் பண்ணி தேர்தல் அரசியலுக்கு தயாரானார் படிப்படியாக. நீங்கள் வந்து அவர் வந்து குவைத்தில் வந்து பிஎம் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணவர்.
அந்த மாதிரி பல நண்பர்கள் அவருக்கு வந்து உதவி செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவரை பல வெளிநாடுகளுக்கு தமிழ் சங்கங்களுக்கு பேசுவதற்கு எல்லாத்துக்குமே இவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக, ஏன்னா அவருக்கு பேசுறதை தவிர வேற சோர்ஸ் கிடையாது, அதனால இவரை உருவாக்குனதுல அந்த மாதிரி பல பேர் அவருக்கு உதவி செஞ்சாங்க. எல்லா நண்பர்களின் உதவியையும் பெற்றுக்கொண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பின்பு அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு உதவிகரமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கட் பண்ணி விட்டார். கட் பண்ணி விட்டுட்டு எந்த திரும்ப சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது வந்து விசிகாவில இருந்து தானே ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆனாரு. ஆமா, இல்ல விசிகா வந்து சீட்டு கொடுத்தாங்க, தேர்தல் செலவினங்களுக்கான அந்த அடிப்படை பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி கொடுத்தவங்க, நான் சொல்றவங்க நண்பர்கள்லாம் அவங்கள கட் பண்ணி விட்டாரு. அப்புறம் விசிகா மூலமாக தலைவர் திருமாவளவன் மூலமாக அவர் கிடைத்த கான்டாக்டை வச்சு சிஎம்மோட அவருக்கு ஒரு நெருக்கம்லாம் ஏற்படுது, அமைச்சர்களோட நெருக்கம்லாம் வருதுன்னா நம்ம ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களையே ஒரு பொருட்டாக மதிக்க வெளியில வந்து நேரடியாக திமுக காரரை போல அந்த டிவி சேனல்ல போய் பேட்டி பைட் இந்த இடத்து இதெல்லாம் கொடுக்கறத வச்சு அவர் வந்து தனியா. ஆனா நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில எந்த ஒரு ஒழுங்கான, ஏதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான எந்த வேலையுமே முறையா செய்யாம வெறுமனே போட்டோ எடுக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, சோசியல் மீடியாவில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, யூடியூப்பில் தன்னைத்தானே புகழ்ந்து வீடியோ போடுறது, அதுக்கான ஆட்களை செட் பண்ணுறது, இப்படி தான் செஞ்சாரே தவிர ஒரு முழுமையான சட்டமன்ற உறுப்பினராக அங்கே பணியாற்றவே இல்லைன்னா அந்த பகுதி, அந்த தொகுதி சார்ந்த மக்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன செஞ்சார்னா மறுபடியும் இங்கே போட்டிக்கிட்டால் தோற்று போயிடுங்கிற நிலைமை வருகிற போது சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி வேணும்னு ஒரு திட்டம் போட்டார். அது வந்து ராயபுரத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, அது நேரடியாக வந்து திருமாவளவன் மூலமாக வந்து வைக்க வேண்டிய கோரிக்கையை, நமக்கு தான் சிஎம்லாம் நேரடியாக பழக்கமாக இருக்காரு, இவரெல்லாம் பெரிய தலைவர்னு அவர்கிட்டயே போய் பேசிட்டாரு. அது சிக்கலுக்கு உள்ளானதுனால அவருக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டோம், அடுத்த கட்ட பதவிக்கு போகணுன்னுட்டு வக்பு வாரிய தலைவர் பொறுப்புக்கு வந்து ஆசைப்பட்டு ஆதவர்ஜுனா மூலமாக அந்த பொறுப்பை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு திருமாவளவன் பரிந்துரையின் மூலமாக அதை எப்படியாவது வாங்கணும்னு முயற்சி செய்தார். ஆதவர்ஜுனா அதை நிராகரிச்சிட்டார். அதனால இப்போ அவர் என்ன செய்யறன்னு தெரியாமல் அவர் என்ன யோசிச்சார்னா, திமுகவும் ஆளுங்கட்சி அல்ல, உடனடி பதவி கிடைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கே இருக்கக்கூடியவர்களும் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, அதனால திருமாவளவனும் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டார் அப்படிங்கிற அதிருப்தியில் அவர் இருக்கும்போது அவருக்கு சில நண்பர்கள், அவர் எப்போவுமே பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்களோட தான் ரொம்ப நெருக்கம் காட்டுவார், ஏழை எளியவர்களோடு அவர் எப்போவுமே நெருங்கி பழக மாட்டார், மேடையில் மட்டும்தான் அவர்களை பற்றி பேசுவார். அதனால் அது சில ஆட்களை வைத்துக்கொண்டு தனியாக ஒரு கட்சி தொடங்குவதற்கான திட்டமிடலை ஒரு 10-15 நாட்களுக்கு மேலாக அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். முஸ்லீம் லீக்கில் வந்து அதிருப்தி அடைந்தவர்கள், திமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிறவர்களை அணி திரட்டி, இல்ல இவர் வந்து பெரும்பாலும் சொன்னது வந்து விசிகாவில் அவர் இருக்கிறதோட ரொம்ப பெரும்பான்மையா அவர் வந்து திமுகவோட தான் ரொம்ப அட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து திமுகவுக்கு எதிராக எப்படி ஒரு வருவார்? திமுகவுக்கு எதிராக இல்ல, திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அதிருப்தியாளர்களை திரட்டி இவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே ஒரு கட்சி நடத்துறதுக்கு, ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. அதனால அவர் வந்து முஸ்லீம் லீக் எம்எல்ஏ கூட வந்து அந்த அமைச்சர் பொறுப்பு கிடைக்காத 2 எம்எல்ஏக்கள் ஒருவர் இருக்கார்ல, அவரை வந்து அவர் அழைத்தாரு, நம்ம வந்து தனியாக கட்சி ஆரம்பிப்போம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்காக ஒரு கட்சியை நடத்துறதுக்கு ஒரு திட்டமிடுறாரு அப்படின்னு சில முக்கியமான நண்பர்களுடைய செய்தி வந்தது. இப்போ திரும்ப அவர்கள் வந்து அவங்களுக்கு இது பனையூர் பாபு அவர்களுக்கு கூட அந்த போஸ்டிங் கொடுக்க கிடையாது, எஸ் பாலாஜி அவர்களுக்கும், ஏன்னா அவங்களுமே மூணு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ 3 பேருமே விரக்தியில தான் இருந்தாங்க. அந்த வகையில வந்து பனையூர் பாபு அவர்களுக்கு கொடுக்கல, இந்த 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த 2 பேர்ல கொடுத்ததுல வந்து இப்ப ஆலூர் ஷானவாஸ் வந்து வெளியில போயிருவாரா, விசிகா விட்டு வெளியில முழுசா அவர் விசிகாவுல செயல்பாட்டுல இல்ல, அவர் அப்பையிலிருந்தே செயல்பாட்டுல இல்ல, விசிகாவை பயன்படுத்தி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பின்னாடியே அவர் கட்சியோட ஒட்டுதலாகவே இல்லை, அவர் கட்சி அலுவலகத்துக்கு வர்றதே ஒரு அபூர்வமான நிகழ்வா மாறிடுச்சு. அதனால அவர் சோசியல் மீடியாவை தன்னைத்தானே ஒரு தலைவராக ப்ரொமோட் பண்ணிட்டாரு. இப்ப அதை வைத்துக் கொண்டு ஏன் நம்ம ஒரு தலைவராக கூடாது அப்படின்னு அவருக்கு சில தொழிலதிபர்கள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவருக்கு பணம் வந்து செலவழிக்க தயாரா இருக்கிறதாவும், அது மூலமாக திமுக சீட் வாங்கிக்கலாம், நம்மளும் ஏன் ஒரு தலைவராக கூடாது, காதூர் மைதீனுக்கு வயசாயிடுச்சு, ஜவாஹர்லாவுக்கும் வயசாயிடுச்சு, அடுத்த இஸ்லாமிய தலைவருக்கு ஒரு வெற்றிடம் வரும் எதிர்காலத்துல, அது ஏன் நாம் நிரப்பக்கூடாது, வேற கட்சியில போனோம்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, நம்மளே ஒரு கட்சி தலைவர் ஆயிடலாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தனியாக ஒரு இயக்கம் காண்பதற்கு கட்சி நடத்துவதற்கு முயற்சிறார். இந்தியன் முஸ்லீம் லீக் உடைக்க தான் அவர் பார்க்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை உடைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அது ஷானவாஸ் தான் அதற்கான முகமாக, அதுக்கான ஒரு பொதுச் செயலாளராக அவரை வந்து காட்டி
அப்படி கட்சியை உடைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும்னு அவர் சார்ந்தவர்கள் சொல்றாங்க. இப்போ வந்து விசிகாவிலேருந்து பனையூர் பாபு அவர்கள் வந்து வெளியில வந்தாங்க. அவங்க வெளியில வரும்போது சில கருத்துக்களை முன் வச்சுட்டு போனாங்க. ஒழுங்கான நிலைப்பாடுல இல்லை, தலைவர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? பனையூர் பாபுங்கிறவர் அவர் ஒரு கேபிள் டிவி வந்து அந்த பகுதியில் வந்து ஈசிஆர் பகுதிகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் நம்ம கேபிள் தொழிலும் பண்ணக்கூடிய அவர் அடிப்படையில் பெரிய போராட்டவாதியோ கொள்கைவாதியோ கட்சியினுடைய அடிப்படைக்காக நீண்ட காலம் வந்து பயணித்தவரோ கிடையாது. அவங்க வெளிச்சம் டிவி வந்து ப்ரொமோஷனுக்காக வேண்டி சில பேர் சந்திப்பின் போது அவர் தலைவருக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதாக சொல்லி ஊடக ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன், டிவி வந்து ப்ரொமோஷனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு, அப்படி கேபிள் டிவியினுடைய இதுக்காக கனெக்ஷனுக்காக வந்தவர் தான் அவர். அதை பயன்படுத்தி கொண்டு கட்சிக்கு நிதி கொடுத்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு அவர் வந்து கோரிக்கை வச்சார். சரி, ஒரு இளைஞராக இருக்கிறாரு, ஆர்வமாக இருக்கிறாரு, செயல்படுறாரு, நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்க ஆசைப்படுறாருங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டது. மற்றபடி கட்சிக்குள்ள எப்பொழுதுமே யார் குறுக்கு வெட்டாக பதவியை அடைகிறார்களோ, அதிகாரத்தை அடைகிறார்களோ, அவருக்கு நீண்ட நாள் தங்க மாட்டாங்க. இப்போ இவங்க வந்து திமுக பக்கம் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய் இல்லை, திமுகவே வந்து எங்கு போவதுன்னு தெரியாமல் தனிமைப்படுத்தி கிடக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பக்கம் இழந்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தோழமை கட்சிகள் எல்லாமே அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. அகில இந்திய அளவிலே வந்து காங்கிரஸும் அவர்கள் கையை விட்டு போய்விட்டது. இந்தியா கூட்டணியிலையும் அவங்க இப்போதைக்கு வந்து நடைமுறையில் அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டை வந்து எந்த திசையிலே போவதுன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பனையூர் பாபு போய் தான் திமுகவை நிமித்தி உட்கார வைக்க போறாரா? அப்படி கிடையாது இல்லையா? அதனால அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு, நமக்கு நம்மளோட தொடர்பு இருக்கு. இப்போ நீங்க எல்லாரோடையுமே ஒரு இணக்கமான நட்பு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அடிக்கடியே வந்து முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சிருப்பாங்க. அந்நாள் முதலமைச்சர் வந்து இவருக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிற அந்த உறவை பயன்படுத்தி கொண்டு நம்ம ஏன் வந்து ஒரு பெரிய கட்சியில சேரக்கூடாது அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. யாருக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது. அதிகாரம் வந்து ஒரு எளிதாக கிடைத்து விட்டாலே அவங்களுக்கு தகுதிக்கு மீறிய ஆசைகள்லாம் ஏற்படும். அதுல பனையூர் பாபு ஒரு தலை சிறந்த உதாரணமாக. இப்போ வந்து மதிமுக வைகோ அவர்கள் வந்து என்னுடைய சின்னத்திலே நான் போட்டிட்டு இருக்கலாமோ, நான் எதற்கு போய் உதயசூரியன்ல போட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு சொல்லிட்டு திமுக சார்பில் நிபந்தனை பண்ண மணிக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி? அதாவது மதிமுக தான் வந்து தனி சின்னத்தில் ஒரு வேலை நின்றிருந்தால் இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற வேலையை அவர் தான் செய்திருப்பார். திருமாவளவன் அவர்களிடத்துக்கு வந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தி அவர் போய் குதிச்சிருப்பார். காங்கிரஸுக்கு முன்னாடி போயிருப்பார் வைகோ. வைகோவை பொறுத்தவரையில திமுக அதிமுக அல்லாத அணிக்காக வேண்டி அவர் மிகப்பெரிய அளவில் அரசியல் கட்சியை தொடங்கினவர். திமுகவை வந்து ஆட்டங்காண வைக்கக்கூடிய அளவிற்கு மதிமுகவை வந்து ஏறத்தாழ ஒரு 10-9 மாவட்ட செயலாளர்களை அழைத்து கொண்டு சென்றவர். அதனால அவருடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே திமுகவிலே இருந்தவர் தொடங்கி இருந்தாலும் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு என்பது அவருக்கு இயல்பானது. அதனால இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்மளால முடியாததை விஜய் செய்து விட்டாரே, நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தோம், நம்மால முடியல. அதிமுகவை வீழ்த்தி நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா முடியல. திமுக அதிமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தவர்கள் பட்டியலில் முதன்மையானவர்கள் இவரும் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ராமதாஸ், 2வது வைகோ, 3வது தான் வந்து விஜயகாந்த், அப்புறம் வந்து சீமானு, அது கமலஹாசன், அப்படி ஒரு பட்டியல் நீளம். அதுல வெற்றி பெற்றவர் விஜய் மட்டும்தான். வேற யாருமே எல்லாருமே திமுகவுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் வேற வழி இல்லாம யாரை எதிர்த்தார்களோ அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. யாரையும் எதிர்க்க முடியவில்லை. அதாவது ஒரு கவிதையில சொல்லுவாங்க, வெட்டியவன் வீட்டு வாசலிலே தோரணமாக நிக்குதான் வாழை. யார் வெட்டினானா அவன் வீட்டு வாசல்ல தான் முதல்ல வாழையை கட்டி வச்சிருக்காங்க விசேஷத்துல. அது மாதிரி யாரை வந்து வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கேயே போய் அவர்கள் வாழை மரத்தை வந்து தோரணம் கட்டின மாதிரி போய் நின்றாங்க எல்லாரும். அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு விஜய் ஒருவருக்கு தான் வாய்ப்பு. அதனால இப்பொழுது அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு மிகச்சிறிய கட்சிகள்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் அமைச்சரவையில் இருக்கிறது, விசிக அமைச்சரவையில் இருக்கிறது. மதிமுகவுக்கு அமைச்சரவையிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால், ஏன்னா மதிமுக ஏறத்தாழ வந்து ஒரு தேய்மானமான கட்சியாக மாறிவிட்டது. மதிமுகவுக்கு இது தேய்பிறை காலமாக இருக்கு. அதை மீண்டும் ஒரு வளர்பிறையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு வருகிற போது உதயசூரியன்ல போட்டிட்டு மதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய தேய்பிறை காலத்திலே இருக்கிறது. அந்த கட்சி வந்து இனிமே தேராது, வைகோவோடு அந்த கட்சி முடிந்து விடும் என்று பல பேர் நினைக்கிற போது, இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்திருக்கிறது. அவர்கள் திமுக அதிமுக அல்லாத ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 3வது சக்தி இதுவரைக்கும் முதன்மை சக்தியாக மாறினதே கிடையாது. 3வது சக்தி என்கிற இடத்திலே இருந்து முதன்மை சக்தியாக மாறி இருக்கிற இந்த நேரத்திலே போய் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு விட்டோமே என்ற ஓப்பனாவே அவர் சொல்றாரு. பொதுக்குழுவில் வந்து நாங்கள் தீர்மானம் போட்டு நாங்கள் முறைப்படி. ஆனா அவர் அப்படி பேசுறவர் தான் இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஜாடி பேசியிருக்காரு.
காங்கிரஸ் வந்து திமுகவோட முதுகுல குத்திட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேசியிருக்காரு. அல்ல, அது போன வாரம், இது இந்த வாரம். ம். வாரம் சீரியல். வாரம் அரசியலை பொறுத்த வரையில 30 செகண்டுக்கு ஒரு செய்தி மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ம். நீங்க வந்து அதற்கு முன்பு உள்ள செய்தியை சொல்லிட்டீங்க. ம். அதனால அவர் காங்கிரஸுக்கு அன்றைக்கு வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் உறுதுணையாக நிற்போம்னா பேசினார். அவர் எப்படி உறுதுணையாக நிற்பாருங்கிறத பலமுறை திமுக பார்த்துருக்கு. அதனால மதிமுகவை பொறுத்தவரையில அவர்கள் தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக விஜயை பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு திமுக பாசம் விஜய் பாசம்லாம் கிடையாது. தங்கள் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அப்போ மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய தாவேகாவோடு பயணித்தால் நம்மளுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ வந்து மதிமுக வந்து தாவேகாக்குள்ள இணைய போதா? ஏன்னா அவங்க சொன்னாங்க இனிமே நிர்வாகிகளை கூட்டம் போட்டுட்டு நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி கூட்டணி சார்ந்து இயங்குவதற்கு அவர்கள் தீர்மானம் போடுவார்கள். அதன் வழியாக உள்ளாட்சி தேர்தலில் இப்போ நீங்கள் வந்து பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கும். மேயர் பதவி, நகராட்சி தலைவர்களுக்கான பதவி, கவுன்சிலர் பதவி, இந்த மாதிரி நிறைய பதவிகள் கட்சிக்காரனுக்கு கிடைச்சா கட்சிக்காரன் உற்சாகமாக வேலை செய்வான். அப்போ பொதுக்கூட்டம் போடுவான், மாநாடு போடுவான், கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க. ஒரு கட்சி ஆக்டிவாக இருந்தால் தான், அதிகாரத்தில் இருந்தால் தான் ஒரு கட்சியில் வந்து நிர்வாகிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செல்வந்தர்களாக இருக்கவங்கெல்லாம் போட்டி போட்டு செலவழிப்பாங்க. கட்சி வந்து இனிமேல் எதிர்காலம் இல்லை, கட்சி சூன்யமாயிருச்சு, இனி கட்சி எந்திரிக்காதுன்னா கட்சியினுடைய நிர்வாகிகளே என்ன செய்வாங்கன்னா வேற பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. இப்போ ராமதாஸ் கூட சொன்னார், மருத்துவர் ராமதாஸ், கட்சிக்காரன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கையில் ஒரு 4-5 செல்ஃபோனை வச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் ரியல் எஸ்டேட் எப்படி போகுது, அங்கே நிலம் எப்படி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியே செயலாளரை, மாவட்ட செயலாளரை பயன்படுத்திக்கிறாங்க. அது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னார். எல்லா கட்சியிலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா வேற பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. அதை வைத்து கட்சியை வைத்து அவர்களால் வந்து சர்வைவல் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை எல்லா கட்சிக்குமே உள்ளது. இப்போ வந்து தொடர்ந்து வந்து இப்போ திமுகவுக்குள்ள இருந்த கூட்டணியில இருந்த எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அந்த வகையில் இப்போ திமுகவோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? இல்லை, திமுக இதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து அசராது. அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கட்சி கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட திமுகவிற்கு கிளைக்கழகம் இருக்கும், கட்சி கொடி பறக்கும். அதிமுகவும் அப்படித்தான். இந்த அதிமுக திமுக அந்த 2 கட்சிகளுமே மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி. இப்போ வெற்றி பெற்றால் கூட தாவேகாவுக்கு கட்டமைப்பு கிடையாது. இன்னும் முறைப்படுத்தப்பட்ட கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், ஒவ்வொரு அணி சார்ந்து தொழிலாளர் அணி, போக்குவரத்து அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, இப்படி பல அணிகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த அணிகளுக்கு என்று தனிப்பட்ட செயல்பாடுகள்லாம் இருக்கும். நீங்க வந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க பிரச்சனைகளை பத்தி தாவேகா வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. கட்சி கட்டமைப்பாக இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, வேர் பதிக்கவில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 அதிசயம் மாதிரி அது நடந்து விட்டது. அப்படி வாக்கு அளித்து விட்டதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துருச்சு. ஆனால் கட்சி கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் மிகப்பெரிய மாநாட்டு பந்தல்லாம் போடுவாங்கல்ல, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிடுவாங்க. சாமியான பந்தல் போடுறதுக்கும் நீங்கள் வந்து கல் தூணில் வந்து உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது கலையாமல் இருக்கும். இப்போ மதுரையில் போனீங்கன்னா, கோயிலில் போனீங்கன்னா 1000 கால் மண்டபம்னு இருக்கும். 1000 கால் மண்டபம் வந்து 1000 வருஷமா இருக்கும். சாமியான பந்தல் இருக்குமா, மரணா போனா இருக்குமா? இருக்காது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு சாமியான பந்தல் நேற்று போட்டாங்களே, எங்கன்னு கேட்டா அதெல்லாம் கரண்டிக்கு போயிட்டாங்க, காலையில வந்து கரண்டிக்கு போயிட்டாங்க சொல்றாங்கல்ல. திமுக மாதிரியான கட்சிங்கிறது வந்து ஒரு கல்மண்டபம் மாதிரி, அது எப்பவுமே அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து அதிகாரம் இருக்கும், இல்லாம போகும் அடிக்கடி. அதை கடந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா வேலை செய்வாங்க. இந்த ஆட்சியின் தவறுகளுக்கு எதிராக அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, இன்ஸ்டாகிராமில் மீட் நடத்துவாங்க. அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பாங்க. அதனால திமுக வந்து சோர்ந்துடும், இதோட முடிஞ்சிடும் நான் நம்பல. காங்கிரஸ் வந்து வெளியில வந்துருச்சு. அந்த வகையில வந்து இப்ப திமுகவும் காங்கிரஸ் தான் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் வெளியில வந்த உடனே காங்கிரஸ் தாவேகா பக்கம் தாவிருச்சு. அப்போ திமுக வந்து இங்க தனித்து விடப்பட்டது. அதுக்குள்ள வந்து மோடி அவர்கள் வந்து உள்ள வரப்போறாங்க, இந்த மறுவரைவரை இதெல்லாம் உள்ள வந்துட்டு திமுக நம்ம பக்கம் இழுக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் போகுது. அப்போ திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு? பாஜகவை வைத்துக்கொண்டு ஏதாவது பயன்படுத்தி கொள்ள முடியுமா திமுகவுக்கு, அல்லது திமுகவை எப்படியாவது பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா? ஏன்னா 22 MP வச்சிருக்காங்க. அதனால அவர்கள் அப்படி முயற்சி செய்வது என்பது இயல்பானது. ஏன்னா அவர் இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு பெரிய கட்சி வந்து விலகி நிற்கிறது, தனித்து நிற்கிறது அப்படிங்கிறத அமைச்சரவையிலே நாங்கள் இடம் தருகிறோம். அதுபோக வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகள், பல்வேறு சிக்கல்கள் அவர்களுக்கெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு.
ஏன்னா பாஜக ஒரு பிரமாதமான வாஷிங் மிஷின்ங்கிறதுனால அதற்குள்ள வந்து நம்ம பழைய துணியெல்லாம் போட்டோம்னா அதை சலவை துணியாக மாற்றி தந்துடுவாங்க. அதனால திமுகவிற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தீர்த்து கொள்ளலாம், வருமான ரீதியான சிக்கல்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி அமைச்சரவையில் பொறுப்புகள் கிடைக்கலாம், பதவிகள் கிடைக்கலாம். அந்த அந்த வாய்ப்பை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு பரிசீலிப்பாங்க. எப்படி பரிசீலிப்பாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, பாஜக வந்து நினைத்தால் வந்து தாவேக அரசாங்கத்தையே கலைக்க முடியும். பல குற்றச்சாட்டுகளை சொல்லி ஏதாவது வழக்கு போட்டு அங்கே இருக்கிறவர்களை நிலைகுலைவு செய்ய முடியல. அப்போ தாவேக அரசை வந்து கலைப்பதற்கோ அவர்களுடைய அதிகாரத்தை வந்து சீர்குலைப்பதற்கோ திமுகவிற்கு வந்து பாஜக பயன்படுமா? பயன்படாதா? நிச்சயமாக பயன்படும். அதே சமயத்தில் நீண்ட நாள் பாஜக எதிர்ப்பிலே திமுக இருந்த காரணத்தினால கொள்கை ரீதியாக பாஜகவோடு நீங்கள் சமரசம் செய்து கொண்டால் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் அவங்களுக்கு வரும். கடந்த காலத்திலையும் ஒரு கூட்டணி வச்சிருந்தா கூட அன்றைக்கு வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த கூட்டணி என்பது பாஜக பலவீனமாக இருந்தபோது வைத்திருந்த கூட்டணி. மோடி காலத்தில் வைத்திருக்கிற கூட்டணி என்பது பலவீனமான காலத்தில் உள்ள கூட்டணி கிடையாது. இந்தியா முழுக்க பாஜக அதிகாரத்திலே கூட வச்சுக்கிற ஒரு காலத்திலே உள்ள கூட்டணி. அதனால அவர்களுக்கு வந்து அது எந்த அரசியல் ரீதியாக நற்பெயரை உண்டாக்குமான்னு கேட்டால் நிச்சயமா நற்பெயரை உண்டாக்காது. அதே சமயத்தில் அதிகார ரீதியாக பயன் தருமான்னு கேட்டால் நிச்சயமா பயன்படும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.